வணக்கம் மாணவர்களே, நாங்கள் ஆண்டு 6 அதாவது தரம் 6 மாணவர்கள் வாழ்வின் மின்சாரம் என்ற அழகின்ற 3 வகுப்பு ஏற்கனவே முடிந்திருக்கிறது. இப்போ இந்த 4வது வகுப்பில் வந்து நாங்கள் பார்ப்போம் இந்த வாழ்வின் மின்சாரத்தில் என்னென்ன பகுதிகளை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். அதாவது இந்த மின்சாரத்தில் வந்து குறியீடுகள் முக்கியமானது. அதாவது மின் சுற்றுக்களில் வந்து குறியீடுகள் முக்கியமானது. அதாவது ஒரு மின்குமிழை நாங்கள் எப்படி படம் வரைஞ்சு கொண்டு இருக்காமல் அதை குறியீட்டில் காட்டுறது. மின்கலம் உலர் மின்கலத்தை எப்படி காட்டுறது, சுவிட்சண்டா எப்படி காட்டுறது. உதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பல்வேறு இடங்கள்லையும் வயர்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு பல்புகள் இருக்கும். ஆனால் ஒரு எலக்ட்ரீஷியன் ஒரு மின் இணைப்பாளர் வந்து என்ன செய்வார்னா படம் மூலமாகவே குறிப்பிட்டு காட்டிடுவார். இந்த இடத்துல என்னென்ன பல்ப் இருக்குது, இந்த இடத்துல என்ன சுவிட்ச் இருக்குன்னு காட்டுவார். ஆகவே அவர்கள் குறியீடுகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மின்சார பாடத்தில் மின் என்ற பாடத்தில் மின்னோட்டவியல் என்ற பாடத்தில் குறியீடுகள் இன்றியமையாதது. குறியீடுகள் வந்து இலத்திரனியல் என்ற பாடங்களையும் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. ஆகவே குறியீடுகள் மூலம் எங்களுக்கு படிக்கிறது சுகம். ஏன் குறியீட்டை பயன்படுத்துகிறோம்? எங்களுக்கு படிக்கிறது, அதை கையாள்வது இலகு. சரிதானே? அந்த அடிப்படையில் நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து என்ன இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து எங்களுக்கு குறியீடுகள் காட்டப்பட்டிருக்கு. இந்த குறியீடுகளை பொறுத்தளவில் நாங்கள் போன வகுப்புலையும் பார்த்துனாங்க. மின்கலம், அதாவது மின்கலம் என்று சொல்கிறது வந்து நாங்கள் பொதுவாக மின்கலம் என்று நாங்கள் எதை சொல்கிறோம்டா இந்த குறியீட்டை கவனிச்சு கொள்ளுங்க. இந்த குறியீட்டினுடைய உண்மையான வடிவம் வந்து ஒரு மின்கலம், உலர் மின்கலம்னு சொல்லுவோம். அதில் வந்து உலர் மின்கலத்தில் ப்ளஸ் அதாவது நேர்பகுதி என்றும் மறைப்பகுதி என்றும் ஒன்று இருக்கும். அதில் நேர்பகுதியை தான் நாங்கள் வந்து பெரிய கோட்டாலையும் சிறிய பகுதி மறைப்பகுதியை சிறியதாகவும் இப்படி வளமையாக நாங்கள் இப்படி சொல்கிறது வழக்கம். சரிதானே? இதில் பெரிய பகுதி வந்து சக அடையாளமும் சிறிய பகுதி வந்து சய அடையாளமும் உடையதாக காணப்படும். அப்போ உலர் மின்கலத்தை குறிக்கிறது தான் இருக்கும். ஒரு மின்கலம்ண்டா இந்த குறியீடு, 2 மின்கலம்ண்டா நாங்கள் என்ன செய்வோம், 2 இணைப்போம். இது 2 மின்கலம் இணைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஆகவே மின்கலம் என்றது குறியீடு எங்களுக்கு தெரியும். அதே நேரம் மின் கடத்தி, அதை புக்கில் வந்து கடத்தான் இருக்கு, அது பரவாயில்லை, எங்களுக்கு தெரியும். மின் கடத்தி, அந்த மின் கடத்தி என்று சொன்னா என்ன, ஏன் இவர் மின் கடத்தி என்ற விஷயத்தை இதுக்குள்ள அறிமுகப்படுத்துறாருண்டா பாருங்க. இப்போ ஒரு மின்கலம் இருக்குது. சரியா? ஒரு மின்கலத்தை எடுப்போம். ஒரு மின்கலம், ஒரு பேட்டரி ஒன்று இருக்குது. அந்த பேட்டரியில் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு வயரை எடுத்துகிட்டு வந்து அந்த வயரில் வந்து ஒரு ஹோல்டர் ஒன்றை பொறுத்து இதில் ஒரு பல்ப் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பல்புக்கு கனெக்ஷனை கொடுக்குறோம். அப்புறம் இந்த பல்பில் இருந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த சுவிட்ச் ஒன்று இருந்த அந்த சுவிட்ச் இது வந்து ஆளி. இந்த ஆளிக்கு கனெக்ஷனை கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து இங்கே இணைக்கிறோம். இது வந்து ஆளி, இது மின்குமிழ். இது வந்து மின்குமிழ். எங்களுக்கு தெரியும் மின்குமிழ், நாங்கள் பார்த்துருக்கிறோம், டோர்ச் லைட்ல எல்லாம் இருக்குது. இப்போ நிறைய வகையான இது வந்து உலர்கலம், உலர் மின்கலம். ஏனெண்டா இதுக்குள்ள திரவம் ஒன்றும் இருக்கிறது இல்லை. அப்போ உலர் மின்கலம்னு சொல்லுவோம். உலர் மின்கலம் அல்ல உலர்கலம்னு கூட இதை சொல்லுவாங்க. சரியா? இதில் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி கம்பி. கடத்தி கம்பி, இந்த கடத்தி கம்பி என்றது சும்மா ஒரு கோடு தான். இப்போ இதே படத்தையே நான் குறியீட்டில் கீற போகிறேன்டா, குறியீட்டில் வரைகிறேன்டா என்ன செய்வேன், ஒரு மின்கலம் ஒன்று வரைவேன். வரைஞ்சிட்டு ஒரு மின்குமிழ், மின்குமிழுக்கு இப்படி ஒரு வட்டம் போட்டு இப்படி ஒன்று போடுவாங்க மின்குமிழ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளி. அதுக்கப்புறம் இந்த கடத்தி கம்பியால் இணைக்கிறோம். நாங்கள் இணைக்கிற கடத்தி கம்பி ஒரு கோடாக தான் இருக்கும். அதால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு. இந்த கோடு எதை குறிக்குது, இந்த கோடுகளை குறிக்குது. சரியா? அப்போ கடத்தின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆளி என்று சொல்கிறது. ஆளி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஒரு அடையாளமும் போட்டிருப்பாங்க. எல்லாமே ஒன்று தான். இந்த ஆளின்றது வந்து இங்கே பெரிய விஷயம் இல்லை. இப்படி ஒரு இடத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒன்று போடுறது, பிறகு அது வந்து இணைக்கப்படுற இடம். இது வந்து சமனான கோடாக தான் இருக்கும். சரியா? ஒன்று மேலே ஒன்று கீழேண்டெல்லாம் வரைகிறதில்லை. இந்த கோடு வந்து நேர்கோடு ஒன்றாக தான் வரைய வேணும். இதுவெல்லாம் கவனமாக இருக்க வேணும். ஏண்டா ஒரு கோடு, அதில் ஒரு சின்ன ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் இதில் ஒரு கோடு. சரியா? இதில் ஒரு ரைட், இது வந்து ஆளின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின்குமிழ் என்ன ஒன்று இருக்குது. சரியா? மின்குமிழ் இதில் வந்து ஆளி நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது மின்குமிழ். மின்குமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இந்த ரைட்டால் நான் மார்க் பண்ணுறேன். இதில் மின்குமிழில் வந்து இப்படி ஒரு அடையாளம் போட்டாலே மின்குமிழ் தான். கட்டாயம் இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்றிங்கால இழுக்கணும் வண்டி இல்லை. இந்த கோடு இப்போ உதாரணமாக ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள இது போட்டால் சரி, கட்டாயம் இப்படி ஒரு வட்டம் ஒன்று போட்டுட்டு இப்படி தர அடையாளம் போட்டு இப்படியெல்லாம் இழுக்கணும் வண்டி இல்லை. ஒரு வட்டம் போட்டு இந்த மாதிரி தர போட்டுட்டு இப்படி இழுக்கணும் வண்டி இல்லை.
சரியா? அந்த கோடு அப்படி வரைய ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிய வேணும். சரியா? இந்த மின்குமிழ் வரையும் போது மின்குமிழ் வரைகிறீங்கன்னு சொன்னால் எப்படி வரைய வேணும்னு தெரிய வேணும். மின்குமிழ் வரையக்கில் வந்து உங்களுக்கு தெரியும், மின்குமிழ் வரையும் போது நாங்கள் ஒரு வட்டம், தெளிவான வட்டமாக வரையணும். சில வழியில் இந்த புள்ளிகள் போடையக்கில் கூட சிலாக்கள் இந்த மேலே எல்லாம் வெளியில் வருவாங்க, இப்படி போட்டு காட்டுவாங்க. சில வழியில் ஒரு வட்டம் போட்டு தனியாக இப்படி காட்டினாலும் மின்குமிழ் தான். மின்குமிழின் குறியீட்டை தருகண்டா இப்படி வரைஞ்சாலே சரி. சரியா? அதுக்கு ஒரு இணைப்பு கம்பியோடு இணைக்கப்பட்டிருக்குன்னா நாங்கள் இப்படி கொடுக்கலாம். சரி, பழைய காலத்தில் இப்படி ஒரு அடையாளமும் பயன்படுத்தினவங்க, இப்போ அது பயன்படுத்துறது குறைவு. சரியா? ஆனால் உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இந்த இதுதான் கூட தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தை அளக்கிறது, அந்த மானிக்கு பேர் அம்பியர் மானி. அந்த ஏ போட்டு காட்டியிருப்பாங்க. இதுலேயும் சகசாய முனைவுகள் இருக்கும். அம்பியர்ன்றது ஏ என்று வர்றபடினால இங்கே ஏ என்று போட்டு காட்டியிருக்கிறாங்க. ஜி என்று போட்டால் கல்வனோமானி, ஆங்கிலத்தில் ஜி என்று தொடங்குறது கல்வனோமானி. ஆகவே ஜி என்று சொன்னால் அதாவது எங்களுக்கு தெரியும் மின்னோட்டம் என்று சொல்லுவோம். அந்த ஜி என்றது வந்து மின்னோட்டம், சாரி, அதாவது ஜி என்றது கல்வனோமானி. கல்வனோமானி கல்வனோமானின்னு சொல்கிறது வந்து ஜி. இந்த இது வந்து அம்பியர் மானி, அம்பியர் மானி. சரியா? அம்பியர் மானின்னு சொல்லுவோம். எல்லாம் மின்னோட்டத்தை அளக்கிறது. இது மின்னோட்டத்தை அளக்கலாம், ஆனால் சிறிய மின்னோட்டங்களை உணர்வதற்கு இது பயன்படும் கல்வனோமானி. சரியா? இப்போ அவர் குறியீட்டில் ஒரு இதை வரைஞ்சி காட்டியிருக்கிறார். சில வழியில் உங்களுக்கு இப்படி குறியீடுகளை தந்துட்டு இத்தனை மின்கலங்கள் காணப்படுது அப்படிலாம் கேட்கலாம். சும்மா குழப்பறது தானே, சும்மா அவங்கள கேட்குறது என்ன, இப்படி போட்டு இதில் ஒரு மின்குமிழ்களை இணைக்கிறது, இப்படி 2-3 மின்குமிழ்களை இணைக்கிறது. இப்போ இணைச்சிட்டு கிட்டத்தட்ட இப்படி போட்டுட்டு இதில் ஒரு ஆளி ஒன்று இணைக்கிறது. சரி, வேணுமெண்டா இதுலேயும் ஒரு ஆளி ஒன்று இணைக்கிறது. ரைட், இதுலேயும் ஒரு ஆளி இதில் இணைச்சிட்டு எத்தனை ஆளிகள் காணப்படுது, எத்தனை மின்குமிழ்கள் காணப்படுது, எத்தனை மின்கலங்கள் காணப்படுதுன்னு கேள்வி கேட்கலாம். ஏன் தேவையில்லைன்னு சொன்னால் சில வழியில் உங்களை அவர் குழப்பறதுக்காக, உங்களை தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்யலாம்டா, அவர் என்ன செய்வார், டக்கண்டு இதில் ஒரு அம்பியர் மானி ஒன்றுக்கு ஏ என்று போட்டுக்கொள்வார். ஒரு வட்டத்தை போட்டுட்டு இதில் ஏ என்று போட்டுக்கொள்வார். கேட்பார் இந்த ஏன்றது என்ன, அம்பியர் மானி அப்படின்னு சொல்லலாம். சில வழியில் உங்களை என்ன குழப்பறேன்டா, இதில் ஒரு ஜி அண்டு போட்டு ஒரு வட்டத்தை போடுறது, ஜி அண்டு போட்டு வட்டத்தை போட்டுட்டு இணைச்சி விட்டாருன்னா இதில் ஒரு மின்குமிழ் ஒன்று கொண்டு போயிட்டு இதில் ஒரு மின்குமிழை இணைச்சிட்டு கொண்டு போய் சும்மா போடுறதானே. சரியா? அப்போ இதில் வந்து கல்வனோமானி என்னதுக்கு இணைக்கப்பட்டிருக்குது, எது கல்வனோமானி, எது மின்குமிழ், எது ஆளி என்றது உங்களுக்கு தெரிய வேணும். ஒரு சுற்றில் வந்து குறியீடு தெரியலாம். சரியா? ரைட், அடுத்ததாக பாருங்கள். அடுத்த விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செயற்பாடு. அதாவது தொடுக்கும் கம்பி, ஆளி, 2 ஒத்த மின்குமிழ்கள், 2 மின்குமிழ்களையும் ஒரே தடவையில் ஒளிர்வதற்கேற்ற வகையில் பல சுற்றுக்களை ஒழுங்குபடுத்துங்கள். அதாவது அந்த மின் சுற்றொன்றை ஒழுங்குபடுத்தட்டாம் நீங்கள் அமைத்த சுற்றை நியம குறியீட்டை பயன்படுத்தி வரையுங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மின்குமிழின் ஒளிர்வை அவதானியுங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மின்குமிழ்கள் சமனாக ஒளிர்வதுடன் ஒளிர்ந்ததான்னு பார்க்கட்டாம். அதாவது அவர் சொல்கிற படத்தை வந்து உங்களை கவனிங்க, இதில் பார்க்கலாம். என்ன, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளி இருக்குது, இது வந்து ஆளி. சரியா? நாங்கள் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக்குவோம், வடிவா பெருசாக்கி படிப்போம். ரைட், இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த பகுதிக்கு பேர் வந்து ஆளி. நாங்கள் படிச்சிட்டோம். இந்த ஆளின்றது வந்து சரியா, இந்த இதுவும் ஒரு ஆளி. ஓகே, இது ஒரு மின்குமிழ், இந்த இது வந்து மின்குமிழ். மின்குமிழ்கள் 2 இருக்கு, மின்குமிழ்கள். சரியா? குமிழ்கள். ரைட், அந்த மின்குமிழ்களில் வந்து ரைட் 2 இருக்குதுங்க. நாங்கள் மின்குமிழ்கள் வந்து 2 இருக்கிறபடினால இதில் ஒரு மின்குமிழையும் காட்டுறோம், இதையும் மின்குமிழை காட்டுறோம். அதே மின்குமிழ்களை குறியீடில் காட்டல என்ன செய்கிறார், அவர் குறியீட்டில் காட்டணும்னா இந்த மின்குமிழ்களை வந்து குறியீட்டில் காட்டுறதுக்காக இதில் காட்டுறார். இதெல்லாம் மின்குமிழ்கள். ஒரு மின்கலம் வச்சிருக்கிறார், அந்த அடிப்படையில் அவர் மின்கலத்தை வந்து இது ஒரு உலர் மின்கலம், இது வந்து ஒரு உலர் மின்கலம், அதில் சகசயண்டு காணப்படுது. அப்போ உலர் மின்கலம்னு சொல்லலாம். பாருங்க, ஒரு படத்தின் குறியீட்டில் எப்படி காட்டியிருக்கிறார், இந்த படத்தை தான் இங்கேயும் காட்டியிருக்கிறார், குறியீட்டில் காட்டியிருக்கிறார். அப்போ எங்களுக்கு இந்த உருவில் நியம ஒரு உண்மையான உருவம், முப்பரிமாண தோற்றமும் ஒரு குறியீட்டு தோற்றமும் இங்கே காட்டப்பட்டிருக்கு. சரியா? இந்த கடத்திகள்ன்றது இதுதான் கடத்திகள்.
கடத்தி கம்பிகள். இந்த கடத்தி கம்பிகள் வந்து கடத்திகள்னு சொல்லலாம் அல்லது கடத்தி கம்பிகள். இந்த கடத்தி கம்பிகள் இங்கே வந்து ஒரு கோடு மாதிரி காட்டப்பட்டிருக்கு. சரியா, இந்த இடத்துல கோடு மாதிரி இருக்கிறது வந்து கடத்தி கம்பிகள். ரைட். அப்போ எங்களுக்கு இந்த படத்துல இருந்து உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் விளங்கி இருக்கும். என்ன, ஒரு மின்சுற்றில் வந்து என்ன மாதிரி குறியீட்டில் காட்டலாம், ஒரு மின்சுற்றை வந்து எவ்வாறு குறியீட்டில் காட்டலாம்ன்றது காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2 படம் இதில் தந்திருக்கிறாங்க. இதில் வந்து கவனிக்க வேணும், 2 படம் தந்திருக்கிறாங்க. எப்படி படம்? ஒரு படம் வந்து சரியா, ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மின்கலங்கள் பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக நாங்கள் இந்த படத்தை வந்து கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெருசாக வரைவோம், பெரிய படமாக வரைவோம். பாருங்கள், இதில் ஒரு மின்கலம் இருக்குது, இதில் ஒரு பெரிய மின்கலம் இருக்குது, மின்கலம் ஒன்று இருக்குது. இந்த மின்கலத்துலேருந்து கரண்ட் வருது. எப்போவுமே ஒரு மின்கலத்தில் சகல இருந்து தான் சயாவுக்கு போகும். ஒரு சகன்றது பெரிய கோடு. அப்போ இந்த சக பகுதியில் இருந்து கரண்ட் இதால் போகும். இதால் சும்மா சொல்லுவோமே ஒரு 5 ஆம்பியர்ன்றது போகுது, ஒரு 6 ஆம்பியர் போகுது. இந்த 6 ஆம்பியர் கரண்ட்டும் இதுக்குள்ளால போகும். அப்போ இந்த பல்புக்குள்ளாலேயும் 6 ஆம்பியர் கரண்ட் போகும். சும்மா ஒரு கதைக்கு வைப்போம், இந்த ஆளி இணைக்கப்பட்டிருக்குன்னா இந்த கரண்ட் இதால் போகும். அப்போ 6 ஒவ்வொரு பல்புக்கு குறுக்கவும் எத்தனை போகுது? 6 பெரிய ஒரு பெருமானத்துடைய கரண்ட் வந்து மின்னோட்டம் போகுது. அப்போ இங்கே வந்து பவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவராக இருக்கும். சரியா, பவர்ண்டா 6 ஆம்பியர் இதுக்குள்ளாலேயே போகுது. ஆனால் அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்தில் பாருங்கள், ஒரு மின்கலம் இணைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு கடத்திகள் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் 6 ஆம்பியர் வருது. 6 ஆம்பியர் வந்து இந்த சைட்டால் போகக்குள்ள இதால் போகக்குள்ள 3 ஆம்பியர் இதுக்குள்ளால போகுது. 3 ஆம்பியர் இதுக்குள்ளால போகுது. அடுத்த 3 ஆம்பியர் வந்து இந்த பாதிக்குள்ளால போகுது. சரியா, அடுத்த 3 ஆம்பியரும் இதுக்குள்ளால போகுது. அப்போ ஒரு 3 ஆம்பியர் வந்து ஒரு மின்குமிழுக்களாலையும் மற்ற 3 ஆம்பியர் வந்து இந்த மின்குமிழுக்களாலையும் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக இங்கே வந்து இங்கிட்டு வந்து 6 ஆம்பியர் வந்துடும். சரியா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியர் வந்துடுச்சு. இங்கே பாருங்க, இதில் 6 ஆம்பியர் வருது. ஆனால் மின்குமிழ்களுக்குள்ள தனியாக போகக்குள்ள 3 ஆம்பியர் 3 ஆம்பியராக 2ஆக பிரியுது. அப்போ இங்கே வந்து பவரை பார்த்தீங்கன்னா, சரியா, இங்கே பவரை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் வரும். 3 ஆம்பியர் தானே ஒரு மின்குமிழுக்குள்ள போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 சும்மா சூப்பர் பவராக இருக்கும். ஏன்னா நிறைய வெளிச்சம் வர வேண்டாம். 6 ஆம்பியர் கரண்ட் இதுக்குள்ளால போகுது. சரியா, இதால் போகிற கரண்ட் வந்து 6 ஆம்பியர். 6 ஆம்பியர் கரண்ட் போகுது, இதுக்குள்ளால போயிட்டே இருக்கு 6 ஆம்பியர். இதில் வந்து இதில் 6 ஆம்பியர் வந்துட்டு, சரியா, இதில் வந்து 3 ஆம்பியர் இதுக்குள்ளால போகுது, இதுக்குள்ளால ஒரு 3 ஆம்பியர் போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பவர் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா இதில் பவர் வந்து இதில் குறைவாக தான் இருக்குது. அப்போ இந்த இணைப்பை நாங்கள் ஒரு பேர் சொல்லி அழைப்போம். இது சமாந்தர இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சமாந்தர இணைப்பு, சமாந்தர இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சமாந்தர இணைப்பு. ஏன் சமாந்தரங்கள் என்று சொல்லி ஒரு கணிதத்தில் ஒரு பாடம் இருக்குது. சமாந்தர கோடுன்னா இப்படி இருக்கும். அதில் அவங்க படித்து கொடுப்பாங்க. இதில் சமாந்தர கோடுகள் பிள்ளைகள், இதில் ஒன்று விட்ட கோணம், ஒத்த கோணம் எல்லாம் படித்து கொடுப்பாங்க. இந்த சமாந்தரம் போடுறதுக்குள்ள அவங்க இப்படி கேடுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மின்குமிழ்களும் சமாந்தரமாக இருக்கும், ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கும். அதாவது சமாந்தர இணைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி வந்து அடுத்தவர் தொடராக வர்றாரு. சரியா, அப்போ இந்த இணைப்பை சொல்லுவோம் தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம். நீங்கள் தரம் 6 மாணவர்கள் என்றபடினால உங்களுக்கு ஆறுதலாக சொல்ல வேண்டியிருக்குது. வடிவாக கவனியுங்க. இதை வந்து சீரியல் என்ன கனெக்ஷன், அது வந்து பேரலல்னு சொல்லுவோம். என்ன பேரலல் கனெக்ஷன் சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு இதுலேருந்து விளங்கிக் கொள்கிறோம் என்னது, இந்த மின்சுற்றுகளில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஒரே மாதிரியான, அதாவது மின்கலம் ஒரு மின்கலம் பயன்படுத்துகிறோம், ஆனால் பவர் வந்து வித்தியாசமாக இருக்குது. தொடராக இணைக்கைக்குள்ள ஒரு பவரும் சமாந்திரமான இணைக்கைக்குள்ள பவர் குறைஞ்சும் இருக்கிறத அவதானிக்கக்கூடியா இருக்குது. இந்த பரிசோதனையும் அதைத்தான் சொல்லுது. சரியா, செயற்பாடு 8 நீங்கள் அமைத்த மின்சுற்று அமைத்த அதை பார்க்கிட்டா மின்கலங்களின் முனைவுகள் நேர்மறை என பெயரிடப்பட்டுள்ளன. அது யாருக்குமே தெரியும் தானே. அது இப்போவா நாங்கள் சொல்கிறது, சுற்றே படிக்க தொடங்கிட்டோமாப்பா. இங்கே பாருங்கள், ஒரு மின்கலம் இருந்துச்சுன்னா
நீங்கள் யாருமே பார்க்கலாம், அதில் வந்து நேர்முனை என்ற ஒன்று குறிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கே எதிர்முனை என்ற ஒன்று குறிச்சிருப்பாங்க. அப்போ நேர்முனை எதிர்முனை என்ற முனைகள் அதில் கட்டாயம் காணப்படும். அதில் வந்து எப்போதும் மின்னோட்டம், எப்போதும் கவனமாக இருக்கணும், எப்போதும் மின்னோட்டம் எப்போதும் சகல இருந்துதான் சயாவுக்கு பாயும். உங்களுக்கு தெரியுமா, காந்தம் படிக்கல நாங்கள் படிச்சிருந்தோம், காந்தத்தில் வந்து வடமுனைவில் இருந்துதான் தென்முனைவை நோக்கி காந்த கோடுகள் இருக்குமென்னு சொல்லி படித்தோம். அதே மாதிரி இங்கேயும் படிச்சுக்கொள்ளுங்க, நேர் முனையில் இருந்து எதிர்முனைவை நோக்கித்தான் மின்னோட்டம் பாயும். சரியா? மின்சுற்றுடன் அம்பியர் மானியை இணைக்கும் போது அம்பியர் மானியின் நேர்முனைவை மின்கலத்தின் நேர்முனைவுடன் தொடுக்க வேண்டும். இந்த விடயம் என்ன சொல்றாங்க, அடுத்த விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு அம்பியர் மானி ஒன்று தந்துட்டாங்க. சரியா? இப்போ ஒரு அம்பியர் மானி தந்திருக்கிறாங்க. அந்த அம்பியர் மானி வந்து சரி ஏன்னு சொல்லுவோம், அம்பியர் மானி ஏ. உங்களுக்கு ஒரு மின்கலம் தந்திருக்கிறாங்க, அதில் வந்து சக சயன்னு இருக்கு, 2 முனை இருக்கு. இப்போ அவர் சொல்றாரு, சரியா பாருங்க, அம்பியர் மானியின் நேர்முனைவை, அம்பியர் மானியில் போயிட்டு பார்த்தோம்டா அம்பியர் மானிலையும் நேர்முனை ஒன்று இருக்குது, மறைமுனை ஒன்று இருக்குது. அந்த அம்பியர் மானியோட படத்தில் அந்த 2 வயர் இருக்கு, ஒரு சிவப்பு கலர்லையும் கருப்பு கலர்லையும் இருக்கலாம். சரியா? அதுலேயும் நேர்முனை இருக்குது. அவர் சொல்கிறார், அம்பியர் மானியின் நேர்முனைவை மின்கலத்தின் நேர்முனைவுடன் இணையுங்கள். அப்போ இப்படி வந்து இந்த நேர்முனைவோடு தான் இணைக்கணும். இப்போ இதில் வந்து இணைச்சிட்டு ஒரு மின்குமிழ் ஒன்றை இணைச்சிங்கண்டா, சரியா, ஒரு மின்குமிழ், இதிலெல்லாம் நான் கவனமாக இருக்கணும். சும்மா என்ன புல்லடி போட வேண்டிய இடத்துல நான் உங்களுக்கு பிள்ளையாக சொல்லக்கூடாது, அதால் சரியாக திருப்பி அழித்து வரைகிறேன். இந்த புல்லடி ஒன்று போடணும். இந்த புல்லடி போட்டிங்கன்னா வந்து இந்த வட்டத்துக்குள்ள இது மின்குமிழ். இப்போ இந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் எப்படி பாயும், நாங்கள் படிச்சிருக்கிறோம் சகையில் இருந்து சயவுக்கு பாயும். அப்போ இந்த அம்பியர் மானிக்குள்ளால் மின் வாசிப்பு கூட காட்டப்பட்டிருக்கும், இதுக்குள்ளால் வரும். அந்த டைமில் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், இந்த மின்குமிழ் வந்து ஒளிர்றதா அவதானிக்கலாம். சரியா? மின்குமிழ் ஒளிர்றதா அவதானிக்கலாம். அப்போ அம்பியர் மானி இணைக்கப்பட்டிருக்கும். சில வேளையில் நீங்கள் வந்து இதை தப்பாக, அதாவது இந்த இணைப்பை வந்து நீங்கள் வேறொரு விதமாக வரைஞ்சிட்டீங்க வைங்களேன். எப்படி வரைஞ்சிட்டீங்க, இந்த அம்பியர் மானியோட பாசிட்டிவை, சரியா, அம்பியர் மானியோட இந்த பாசிட்டிவ் சைட், அதாவது நேர்முனையை எதிர்முனையில் நீங்கள் மாறி இணைச்சிட்டிங்கன்னு வைங்களேன். எப்படி இதில் இங்கே வந்து நேர்முனைவு இங்கே இருக்குது, இந்த நேர்முனைவு இங்கே இருக்குது, இங்கே நீங்கள் மறைமுனைவை இணைச்சிட்டீங்க, இங்கே நேர்முனைவு இதுக்குள்ளே வந்துட்டு இப்படி இணைச்சிங்கண்டா இங்கே வந்து மின்குமிழ் ஒளிராது, இங்கே வந்து மின்குமிழ் ஒளிராது. அப்போ பிள்ளைகள் கவனமாக தெரிஞ்சு கொள்ள வேணும். சரியா? உங்களுக்கு சொல்கிற நோக்கம், இந்த மாதிரி போட்டிங்கண்டா மின்குமிழ் ஒளிராது, இது சரி வராது. நீங்கள் எப்பவும் மின்கலத்தினுடைய நேர்முனைவை நீங்கள் கொண்டு போய் அம்பியர் மானியிலையும் நேர்முனைவு இருக்கும், அந்த நேர்முனைவோடு தான் இணைக்கணும். மின்கலத்தின் மறைமுனைவை அம்பியர் மானியின் மறைமுனைவு இருக்கும், அதோடு தான் இணைக்கணும். அப்படி இணைச்சாதான் இந்த இதில் இணைக்கப்படுற மின்குமிழ் ஒளிரும். சரியா? அப்போ அந்த விடயம் இதில் ஒரு புதிதாக நாங்கள் படிக்கிற விடயமாக இதில் இருக்கும். சரியா? அப்போ பிள்ளைகளே நீங்கள் பார்க்க வேணும், என்ன இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன்டா, இந்த மின்கலங்கள்ட குறியீடுகள், அந்த குறியீடுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் மின் சுற்றுக்களை வரைகிறது. தொடராக மின்குமிழ்களை இணைக்கல பவர் கூடவா வரும், சமாந்தரமாக ஒன்றுக்கு கீழே ஒன்றாக இணைக்கும் பொழுது பவர் குறைவாக இருக்கும். தொடராக இணைக்கல அதிக அளவு மின்னோட்டம் போகும், சமாந்தரமாக இணைக்கல ஒவ்வொரு மின்குமிழ்களையும் பிரிஞ்சு போகிறபடினால கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரியா? அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது மின் கடத்திகளும் காவலிகளும். இதை வந்து நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மின் சோதிப்பான் ஒன்று இருக்கும். சரியா? இந்த மின் சோதிப்பான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த மின் சோதிப்பான்னு சொன்னால் டெஸ்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த டெஸ்டரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டெஸ்டருக்குள்ள சரியா ஒரு கம்பி ஒன்று போகும், ஒரு உலோகக்கோல் ஒன்று போகும். அதுக்கு வெளியில் அவங்க இதிலிருந்து இவ்வளோ வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் மின்ன கடத்தாத ஒரு கவர் ஒன்று போட்டிருப்பாங்க. ஏண்டா நீங்கள் வந்து சில வழியில் உங்களோட கையை வந்து இதை வந்து பிடிச்சு கொள்ளுவீங்க. சரியா? உங்களோட கையால் இதை வந்து பிடிச்சு கொள்ளல, ரைட்,
உங்களோட கையை வந்து இப்படி பிடிச்சு கொள்ளைக்குள்ள உங்களோட கையில் இருக்கிற நகங்கள் இருக்குது, இல்லை பெருவிரல் இருக்குது, சரியா? அப்படி பிடிக்கல என்ன நடக்குமெண்டா, சில வழியில் இதில் இந்த உலோக கவர், இதில் வந்து உலோக கவர் ஒன்று இருக்குது. இந்த இதில் வந்து இது ஒரு பிளாஸ்டிக் அல்லது ஒரு காவலி, மின்ன கடத்தாது. அப்படின்னா என்ன செய்யாது, உங்களுக்கு மின்னோட்டம் வராது. இது வந்து விரல், இது வந்து விரல். நீங்கள் தவறுதலாக கூட நீங்கள் சில வழியில் ஏதாவது இந்த கம்பியில் முட்டினா கூட உங்களுக்கு அடிக்காது. ஏண்டா உலோக பகுதி இங்கே இருக்குது, இது உலோக பகுதி. அப்போ டெஸ்டர்ன்றது எப்படி இருக்கும், என்ன சோதிப்பான், இது உலோகம். அந்த உலோகம் என்ன செய்யுதுன்னா உள்ளுக்குள்ளே வரைக்கும் போகுது, உள்ளுக்குள்ளே வரைக்கும் போகுது. போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு மின்குமிழ் ஒன்று இருக்கும், சரியா? அதுக்குள்ள அவர் வந்து என்ன செய்யப்பாருன்னா ஒரு மின்குமிழ் ஒன்று வச்சிருப்பார். மின்குமிழ்னு சொல்லி ஒரு நியோன் குமிழ் தான் இருக்கும். இதுக்குள்ள ஒரு நியோன் மின்குமிழ் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒளிரக்கூடியது ஒரு மின்குமிழ் இருக்கும், நியோன் மின்குமிழாக இருக்கும். அந்த மின்குமிழுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கார்பன் கட்டை ஒன்று உள்ளுக்க வச்சிருப்பார். ஒரு ஸ்ப்ரிங்கும் கார்பன் கட்டையும் இருக்குது. கார்பன் கட்டை ஒன்று இருக்கும், அது மின்ன கடத்தும், ஆனால் கொஞ்சம் குறைவாக கடத்தும். அதுக்கப்புறம் இதில் ஒரு உலோக மூடி ஒன்று இருக்கும், உலோக மூடி இருக்கும், அதில் தான் நான் கையை வைப்பேன். என்ன இந்த கார்பன் எல்லாம் மின்ன குறைவாக தான் கடத்தும். அப்போ இந்த இடத்துல ஒரு கரண்ட் ஒன்று வருதுன்னு வைங்க. இப்போ எங்கேயாவது ஒரு மின்னோட்டம் ஒன்று பாய்ந்து அந்த மின்னோட்டத்தினால கரண்ட் வயர் ஒன்று வருது, சரியா? இந்த இடத்துல கரண்ட் வயர் ஒன்று வந்து இப்படி நிற்கிது. நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணக்குள்ள கரண்ட் என்ன செய்யும், டக்குன்னு இதுக்குள்ளால பாயும். இதுக்குள்ளால பாய்ந்து இங்கே வந்த உடனே என்ன செய்ய வேண்டாம், இங்கே வந்து ஒளிர் ஒன்று வரும். இதில் லைட் பார்த்து நாங்கள் கையை இங்கே வச்சிருக்கிறோம். நாங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டாம், நிலத்தில் பூமியில் நிற்போம். நாங்கள் பூமியில் நிற்கணும், சரியா? பூமியில் நின்றா தான், அதாவது ஒரு ரப்பர் பந்துக்கு மேலே இல்லை ரப்பர் பழுதலுக்கு மேலே நின்றால் இது வந்து சரி வராது, சரியா? ரைட். அப்போ சோதிப்பான்ன்றது எப்படி இருக்குமென்றதை சும்மா தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள் குயிக்காக அங்கே போவோம், சரியா? சோதிப்பான்ன்றது எங்களுக்கு எப்படின்னு தெரியும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இதில் ஒரு விடயம் சொல்லியிருக்கார் பாருங்கள். தேவையான பொருள் உலர் மின்கலம், மின்குமிழ், மில்லி ஆம்பியர் மானி. அதே மில்லி ஆம்பியர் மானி அப்படின்னு ஒன்று பயன்படுத்துகிறான்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் சுருக்காக போக வேண்டி இருக்குது. மில்லி ஆம்பியர் மானி எப்படின்னா, ஆம்பியர் மானின்னு சொன்னால் ஒரு பெரிய வாசிப்பை காட்டும் ஆம்பியர் மானி. மில்லி ஆம்பியர் மானின்னு ஸ்மால் எம் போட்டு இப்படி ஒரு பெரிய ஏ போட்டு ஒரு வட்டம் போட்டு விடுவாங்க. எல்லாமே மின்னோட்டத்தை தான் அளக்கும், ஆனால் சிறிய மின்னோட்டத்தை இது அளக்கும். சிறிய மின்னோட்டத்தை அளக்கும். சிறிய மின்னோட்டம் வந்து மில்லி ஆம்பியர் மானியால் அளக்கலாம். சிறிய மின்னோட்டம் அளக்கலாம், சரியா? அப்போ சிறிய மில்லி ஆம்பியர் மானியை கொஞ்சம் எடுக்கட்டாம எடுத்துகிட்டு வந்து இந்த சுற்று வந்து இணைச்சிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பிள்ளைகள் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விடயம் இருக்குது. என்ன கவனிக்க வேணும், இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து கவனிக்கல வந்து பாருங்கள், ஒரு முனை வந்து கீழே இருக்குது, அடுத்த முனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருக்குது. கவனிச்சிருப்பீங்க. ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி இணைப்பு இருக்குதுன்னு சொல்லி தெரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் தர பாருங்க. எப்படி இருக்குமெண்டா, சரியா? ஒரு மின்குமிழ் இந்த மாதிரி ஒரு இணைப்பில் இருக்கு. ஒரு மின்குமிழ் எப்படி இணைப்பில் இருக்குமெண்டா, அந்த மின்குமிழில் ஒரு கவர் இருக்கும், ரைட்? அந்த மின்குமிழ் வந்து 2 கம்பிகள் இருக்கும், 2 தாங்கு கம்பிகள். ஒரு கம்பி இங்கே வந்திருக்கும், மற்ற கம்பி என்ன செய்யுமெண்டா இதோடு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 கம்பிகளுக்கும் இடையில் என்ன செய்திருப்பாங்கண்டா ஒரு தங்குதன் இழை என்று சொல்கிற ஒரு இழை, தங்குதன் இழை. இந்த இழையை இணைச்சிருப்பாங்க, தங்குதன் இழை. இந்த தங்குதன் இழை என்ன செய்யுமெண்டா மின்னோட்டம் கிடைக்கப்பெறும் போது அது மின்னோட்டத்தை, இப்போ இதால் மின்னோட்டம் பாயுதுன்னு வைங்களேன், மின்னோட்டம் போயிட்டு இதால் போயிட்டு இதால் போகுது. இப்படி போயக்குள்ள இந்த தங்குதல் நிலையில் வந்து நீங்கள் அவதானிக்கலாம், இது சூடாகி இது ஒளிர தரும். ஆனாலும் அந்த மின்னோட்டம் போகிற பாதையை பார்த்தீங்கன்னா, இந்த மின்னோட்டம் போகிற பாதை இந்த பாதையாக இருக்குது. அதுலேயும் அவங்க வடிவாக கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க செய்து வச்சுருப்பாங்க, சரியா? இதில் வந்து இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காவலி பதார்த்தம் ஒன்று இருக்கும், இது முன்ன கடத்தாது, இது காவலி.
இந்த இதுக்கு கீழே ஒரு ஈயம் மாதிரி ஏதாவது உருக்கிட்டு அந்த ஈய உருண்டியை அதில் இணைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ எப்படின்னா கரண்ட் கணக்காக வரும். இதில் வந்து நீங்கள் பேட்டரி ஒன்றை இணைச்சிங்கண்டா, இப்போ ஒரு பேட்டரி ஒன்று இணைக்கிறீங்கன்னு வைங்களேன், இதில் ஒரு பேட்டரி ஒன்று இணைப்போம். சரியா, இதில் ஒரு பேட்டரி ஒன்று இணைப்போம். பேட்டரின்னா நாங்கள் சொல்கிற ஒரு மின்கலம், உலர் மின்கலத்தை இணைச்சிங்கண்டா இப்படி இருக்கும். அப்போ பேட்டரியில் சகமுனைவிலிருந்து போகிற கரண்ட் என்ன செய்யும்? சகமுனைவிலிருந்து போகிற இதால் போகும், போயிட்டு இந்த பக்கத்தால் வரும், இப்படி வந்து சயமுனவுக்கு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இந்த சைட்டில் இங்கே ஒரு இணைப்பை இணைக்கிறாங்க, இந்த இடத்துல ஏன் இணைக்கிறாங்க, அடுத்ததை ஏன் இந்த இடத்துல இணைக்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்னா, ஏன்டா இந்த மின்னோட்டம் வந்து க்ராஸ் பண்ணாமல் அப்படியே போகணும். அதால தான் இங்கே வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் ஒன்று மேலே ஒன்று கீழே இணைச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் விடயத்துக்கு வருவோம். சரியா, அடுத்த பக்கத்துக்கு போவோம். அதாவது ஒரு பொருள்கள் தந்திருக்கிறாங்க, பொருள்கள் மின்குமிழ் ஒளிரவில்லை. அதாவது அந்த படத்தில் வந்து முதலாவது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொருள்கள் தர போகிறாங்க. இந்த பொருள்களில் நீங்கள் என்ன செய்வீங்க, இடையில இணைக்க போகிறீங்க, ஒரு பரிசோதனைக்கு பயன்படுத்த போகிறீங்க. பரிசோதனைக்கு எதை பயன்படுத்த போகிறீங்க? இதில் சும்மா சொல்லுவோமே, இதுக்கு இடையில ஒரு பொலித்தீனை வைக்கிறோம், இங்கே ஒளிராது. சரியா, இதை நாங்கள் எடுத்துகிட்டு பொலித்தீனை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், பொலித்தீனுக்கு பதிலாக ஒரு செப்பு கம்பியை இணைக்கிறோம். அதில் வந்து செப்புக்கு கம்பியை இணைச்சா கரண்ட் போகும். இப்போ நாங்கள் அந்த செப்பு கம்பியை எடுத்துகிட்டு, சரியா, இந்த செப்பு கம்பியை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வேறு ஒரு பொருளை வைப்போம். சரியா, ஏன் ஒரு நாகக்கோலை வைப்போம். இப்போ மின்னோட்டம் கடத்தும். அந்த ஏபிக்கு குறுக்க நாங்கள் ஒவ்வொரு பொருட்களையும் வைத்து இப்போ உதாரணமாக இதில் வந்து நாங்கள் இதை எடுத்துகிட்டு இப்போ சும்மா ஒரு பொருள், ஒரு இரும்பு கிளிப் ஒன்று எடுத்து வைக்க போகிறேன், பேப்பர் கிளிப் ஒன்று எடுத்து வைக்கிறேன். மின்னோட்டம் போகும், அதால் என்ன செய்யும், இங்கே மின்குமிழ் ஒளிரும். அப்போ இந்த மாதிரி சில டெஸ்ட்டுகளை நான் செய்து அட்டவணைப்படுத்துகிறேன். இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா தெரியும், மின்வடத்தில் வெளிப்பகுதி, மின்வடத்தில் அந்த உரிச்செடுக்கிற கரண்ட் வயரில் உரிச்செடுக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அது மின்குமிழ் ஒளிருதான்னு கேட்டிங்கன்னா அந்த மின்குமிழ் வந்து ஒளிராதுன்னு தான் சொல்லுவோம். மின்வடத்தின் உட்பகுதியின் உட்கம்பி இருந்துச்சுன்னா, செப்பு கம்பின்னா அந்த மின்குமிழ் ஒளிரும். நாணயம்ண்டா ஒளிரும், அது மின்ன கடத்துகிற உலோகம். உலர்ந்த கடதாசி ஒளிராது. அதே மாதிரி ஈரமான கடதாசி ஈரம் இருக்கிறபடினால மின்ன கடத்தும். உலர்ந்த மின்கலத்தின் காபன் கோல் கொஞ்சம் மின்ன கடத்தும். ஈரமான மரக்குற்றி மின்னை கடத்தும். உலர்ந்த மரக்குற்றி மின்னை கடத்தாது. அதே நேரம் பென்சில் கூர் மின்னை கடத்தும். பிளாஸ்டிக் மின்னை கடத்தாது. அதே மாதிரி பொலித்தீன் மின்னை கடத்தாது. இப்படி நீங்கள் அந்த பரிசோதனைக்கு செய்து பார்க்கக்கூடியா இருக்கும். இதில் இருந்து நீங்கள் என்னத்தை உணரக்கூடியா இருக்கும்னு சொன்னால், இந்த பதார்த்தம் மின்ன கடத்தும், மின்ன கடத்தினா அது கடத்தி, மின்ன கடத்தாட்டி அது காவலி அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பார்ப்போம். மிகச்சிறிய மின்னோட்டம் பாயும் போது மின்குமிழ் ஒளிர்வதில்லை. இதனால் அம்மின்னை அறிந்து கொள்ள முடியாது. அதான் நாங்கள் முதலே பார்த்துட்டோம். சின்ன அந்த பேட்டரியில் கொஞ்சம் கரண்ட் இருந்தால் எப்படி பெரிய மின்னால் அது அளக்க இயலாது. அதால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், மில்லி ஆம்பியர் மானி. ஏன் அதை பயன்படுத்துகிறார்? மில்லி ஆம்பியர் மானின்டா அது என்ன செய்யும், மிக சிறியதாக அளக்கும். உங்களுக்கு தெரியும், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்னு படிச்சிருப்பீங்க. அந்த மில்லிமீட்டர்ன்றது சிறியது. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கண்டா, சரியா, மில்லியன் வர்றபடினால அது மிகவும் சிறிய மின்னோட்டத்தை அளக்கக்கூடியதாக இருக்கும். மின்னோட்டம் பாயவில்லை என்னும் முடிவுக்கு வர முடியும். அதாவது செயற்பாடவில்லையாயின் அப்பொருளினூடாக மின்னோட்டம் பாயவில்லை என்னும் முடிவுக்கு வர முடியும். ஏன், சிறிய மின்னோட்டம் கூட அதுக்குள்ளால பாயலைன்னு நான் கண்டுபிடிப்போம். சரியா, மின்னை கடத்தும் பொருள்கள், மின்னை கடத்தாத பொருட்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம். மின்னை கடத்துகின்ற பொருட்களை வந்து, மின்னை கடத்தும் பொருட்களை நாங்கள் சொல்ல போகிறோம், ஒரு ஸ்பெஷல் நேமால் சொல்ல போகிறோம். அது வந்து காட்டி, டானா எழுதாவிட்டா கத்தின்னு வந்துடும். சரியா, அப்போ டானா எழுதினீங்கடா கடத்தி. இதை மின்ன கடத்தாத பொருட்களை காவலி, பாவனா போட்டிங்கன்னா காவாலின்னு வந்துடும். அப்போ வடிவா எழுதவனும் காவலி, கடத்தி அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை சொல்லிக்கொள்வோம். சரியா, அடுத்த ஸ்லைட்டை பார்த்தோம்னா, சரியா, மின்னை கடத்தும் பொருட்களை மின் கடத்திகள் எனவும், மின்னை கடத்தாத பொருட்களை மின்னை காவலிகள் எனவும் சொல்லப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது நாங்கள் ஏற்கனவே இது நாங்கள் படிச்சிட்டோம். சரியா, வெள்ளி, செம்பு, அலுமினியம் போன்ற சிறந்த மின் கடத்திகளாகும். வெள்ளி வந்து நல்ல ஒரு மின் கடத்தி. ஆனால் ரோட்டில் நாங்கள் மின் கம்பியில் பாவிக்கலாம்னா எல்லாரும் திருடிட்டு போயிடுவாங்க. எல்லா வீட்லேயும்
கால் சங்கிலி தான் இருக்கும். ஏன்னா வெள்ளி வந்து அவ்வளவுக்கு பெறுமதியானது. அதால் விலை குறைவான ஒரு கடத்தக்கூடிய உலோகம் செப்பு. இதைத்தான் நாம் பயன்படுத்துவாங்க. செப்பு அல்லது அலுமினிய கம்பிகள் எங்களோட வீதிகளில் வந்து பயன்படுத்தப்படுறது வழக்கம். சரியா? மைக்கா, எபனைட்டு, கோல், கண்ணாடி, பிளாஸ்டிக், ரப்பர் என்பன மின் காவலிகளாகும். இந்த மைக்கா இதுகள் வந்து இது பாடமாக்கி வச்சிருக்க வேணும். சரியா? காவலிகளுக்கு உதாரணம் அல்லது பின்வருவனவற்றுள்ள இது காவலி அப்படின்னு கேட்கலாம். மின் சோதிப்பானில், மின் சோதிப்பான்டா டெஸ்டர், அதில் வெளியில் இருக்கிற பிடி வந்து முன்ன கடத்தக்கூடாது, இல்லாட்டி நமக்கெல்லாம் கரண்ட் அடிச்சிடும். அதால் அது காவலியாக இருக்கும். நீங்கள் திண்மப் பொருள்களினூடாக மின் கடத்துவதை இதுவரை பார்த்துருக்கிறீர்களா? இனி திரவங்களினூடாக மின்ன கடத்துறதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். சரியா? திரவங்களூடாக மின்ன கடத்துறது சம்பந்தமான ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இந்த படத்தை கொஞ்சம் நாங்கள் பெருப்பிச்சு பார்ப்போம். எவ்வளோத்துக்கு பெருப்பிக்க முடியுமோ அந்த படத்தை பார்ப்போம். இந்த படத்தை சம்பந்தமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். இந்த படத்தை நான் கொஞ்சம் பெருசாக வரைகிறேன். கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி அவங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி. சரியா? இந்த ஓகே, முதலாவது அவங்க என்ன செய்யிருக்கிறாங்க, ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துருக்குறாங்க. சரியா? பெரிய பாத்திரம் ஒன்று. அந்த பாத்திரத்துக்குள்ள அவங்க வந்து என்ன செய்யிருக்கிறாங்க, ஒரு கரைசல்கள், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான கரைசல்களை எடுக்க சொல்கிறாங்க. சரியா? நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கரைசல் ஒன்று எடுப்போம். ஏதாவது உப்பு கரைசலா ஏதாவது ஒரு கரைசலை எடுப்போம். கரைசலண்டா திரவம். உப்பை கரைச்சி போட்டு ஒரு திரவம். ஏண்டா இந்த ஏன் நாங்கள் இது படிக்கிறோம், இது படிக்கிற நோக்கம் வந்து திரவங்களுக்குள்ளாலையும் இன்னும் கடத்துறன்றது அவதானிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன செய்கிறோம், பேட்டரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கார்பன் கோல்ண்டு இருக்குது. அந்த கார்பன் கோல் மின்ன கடத்துமென்று சொல்லியிருக்கிறாங்க. அதால் நாங்கள் கார்பன் கோல் பேட்டரிக்கிறந்து கலட்டி எடுத்துருவோம் 2 கார்பன் கோலை. அதுக்கப்புறம் இந்த கவ்விகள் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடுகளில் உடுப்புகள் காய போடக்கள் எல்லாம் இந்த கவ்விகள் இருக்கும். அதில் உலோக கவ்விகள். சரியா? இந்த உலோக கவ்விகளுக்குள்ளால் நாங்கள் இதை வந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த வயரை வந்து இணைக்கிறோம். கனெக்ஷன் ஒன்று கொடுக்குறோம். சரியா? கனெக்ஷன் கொடுக்குறோம். எதுக்கு? பேட்டரிக்கு. பேட்டரின்னா அந்த மின் கலங்கத்துக்கு கொடுக்குறோம். கனெக்ஷனை கொடுக்குறோம். இப்போ மின் போகுது அப்படின்னு சொல்லி காட்டணும் தானே. அப்போ மின்னோட்டம் போகுதுன்னு சொன்னால் இடையில நாங்கள் ஒரு மின்குமலை இணைக்கணும். மின்குமலை இணைச்சா தான் என்ன செய்யும், மின்னோட்டம் போகிறதுன்றது தெரியும். அப்போ இந்த இடத்துல ஒரு மின்குமலை ஒன்றையும் இணைக்கிறோம். இணைச்சிட்டு இப்போ பேட்டரிக்களால் கரண்ட் போகுதான்னு ஒரு ஆள் சொல்கிறாரோ, போகும், கரண்ட் போகும். எப்படி போகும்? சகல இருந்து சயவுக்கு இந்த கோலுக்குள்ளால் போயிட்டு இந்த கோலுக்குள்ளால் போய் இந்த திரவத்துக்குள்ளால் பாஸ் பண்ணி அடுத்த கோலுக்குள்ளால் போய் இந்த கரண்ட் என்ன செய்யுது, இப்படியே இந்த பேட்டரிக்கு வந்து சேருது. அதனால் இங்கே நாங்கள் எதை அவதானிக்கலாம்னு சொன்னால் இந்த மின்குமிழ் ஒளிர்றதை அவதானிக்கலாம். இந்த கரைசல் ஒரு காவலி கரைசல்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொள்ளலாம். முன்ன கடத்துது அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இந்த கரைசல் வந்து கரைசல் இந்த ஒளிர்றது தானே, எது மின்குமிழ் ஒளிர்றபடினால இது ஒரு கடத்தி கரைசல். இதே இது நாங்கள் மண்ணெண்ணெய் பாவிச்ச வேண்டாம், மண்ணெண்ணெய் வந்து எடுத்தீங்கண்டா, மண்ணெண்ணெய் அல்லது மதுசாரம் இதுகள் வந்து பாவிச்சிங்கண்டா, தூய மதுசாரம் அல்லது தூய நீர், கிணற்று நீர் மின்ன கடத்தும். தூய நீர்ன்றது வந்து டிஸ்டில் வாட்டர். தூய நீர் மின்ன கடத்தாது. இதுகள் வந்து காவலி. இதுகள் வந்து மின்ன கடத்தாது. சரியா? அப்போ நாங்கள் கடத்திகள் என்ன காவலிகள் என்னன்னு சொல்கிற விஷயங்களை நாங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம். சரியா? இந்த படம் தான், இந்த பெர்சோனை தான் இதில் காட்டப்பட்டிருக்கு. சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து அவர் சொல்லி உப்பு கரைசல், எலுமிச்சம்பழச்சாறு. எலுமிச்சம்பழச்சாறு மின்ன கடத்தும். சரியா? உப்பு கரைசல் மின்ன கடத்தும், எலுமிச்சம்பழச்சாறு மின்ன கடத்தும், மண்ணெண்ணெய் மின்ன கடத்தாது, காய்ச்சி வடித்த நீர் தூய நீராக இருந்தால் மின்ன கடத்தாது. சரியா? மின்குமிழை ஒளிர வைத்த கரைசல், மின்குமிழை ஒளிர வைக்காத கரைசல் என ரெண்டாக பிரிக்கலாம். மின்குமிழை ஒளிர்ந்தால் அந்த கரைசல் வந்து முன்ன கடத்தக்கூடியது, முன்ன கடத்தாத கரைசல் மின்குமிழை ஒளிர பண்ணாது. சரியா? உலோகங்களை போன்று சில திரவங்களின் உள்ள உலோகங்களை போன்று சில திரவங்களினூடாக மின் கடத்தும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உப்பு கரைசல் எலுமிச்சம்பழச்சாறு மின்னை கடத்தும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை விட மிக மிக முக்கியமான ஒன்று திரவ உலோகம். அதாவது உங்களுக்கு தெரியும் வெப்பமானிகளில் பயன்படுத்தப்படுறது திரவ உலோகம் ரசம். அது ஒரு உலோகம்தான். உலகத்திலேயே திரவத்தில் காணப்படுற ஒரு உலோகம் இந்த ரசம். அவை திரவ உலோகம் உப்பு கரைசல் எலுமிச்சம்பழச்சாறு அமிலம் கலந்தது. ஏன் சில வழியில் சிறுநீர் கூட உப்புக்கள் கரைஞ்சிருக்க அப்படின்னால மின்ன கடத்தும். எங்கேயாவது வயர் அறந்து போயிருந்து நீங்கள் எங்கேயாவது போய்
சிறுநீர் கழித்து அங்கே வந்து மின்னோட்டம் கடத்தப்படும். சரிதானே? ஆகவே இப்போ நாங்கள் பார்த்துருக்கிற விடயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இந்த மின்குமிழ்கள் இணைக்கப்படும் பொழுது எவ்வாறு ஒளிகள் உருவாகுது, சரிதானே, சமாந்தர இணைப்பு தொடர் இணைப்புன்னு பார்த்தோம். அதை விட கடத்திகள் காவலிகள் அதுகளை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்றதை பற்றி பார்த்துருக்கிறோம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த மின்சாரம் என்ற பாடத்தில் இந்த விடயங்களை எல்லாம் கற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு வகுப்பில் அதை முடிச்சு கொள்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். டான் கல்வியக தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கு பிரசாத் உட்பட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.